அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுவிட்ச் கான்ஃபிகரேஷன்றத பத்தி தான் பார்க்க போறோம். சுவிட்ச் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு என்னன்னு தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு 2 பிசி தேவை. ஸோ 2 பிசி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து சுவிட்ச் தேவை. அதாவது நெட்வொர்க் டிவைஸில் சுவிட்ச் எடுத்துக்கிறேன். 2960 அப்படின்ற சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்சில் நான் என்ன பண்ணுறேன்னா, கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஆட்டோ கேபிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆட்டோ கேபிள் எடுத்துட்டு ஸோ இங்கே ஒரு போர்ட்டும் ஸோ இதுலையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஐபி அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐபி இருக்காது, மேக் அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஐபி எதுவும் செட் பண்ணல. அதே மாதிரி இந்த இதுலையும் நான் ஐபி எதுவும் செட் பண்ணல, மேக் அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த இதில் வந்து ஐபி நான் செட் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் ஐபி ப்ரோக்ராமில் 192.168.10.1 அப்படின்ற ஐபி செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சுவிட்ச் அப் ஆயிடுச்சு. 192.168.10.2 ஐபி செட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இதுலேயும் சுவிட்ச் அப் ஆயிடுச்சு, இங்கேயும் சுவிட்ச் அப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 அப்படின்ற 2 விதமான செக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப் 1, அதாவது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 and 0/2 வந்து அப் லிங்க் வந்து அப்பில் இருக்குது. அதோட மேக் அட்ரஸ் காமிச்சிருக்காங்க. மீதி எல்லாமே டவுனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சுவிட்சை கான்ஃபிகர் பண்ணுறது எப்படி? ஆல்ரெடி அது அப் ஆயிடுச்சு. ஒரு கமாண்ட் பேஸ் பண்ணி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு சுவிட்சு. ஓகேவா? ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்குது. அந்த சுவிட்சை வந்து SW1 நேம் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து யூசர் மோடில் இருக்குது. இதை வந்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு மாற்றணும். யூசர் மோடுன்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இப்படி தான் வரும். ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து யூசர் மோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வந்து ப்ரிவிலேஜ் மோடாக மாற்றுறதுக்கு எனேபிள் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் மோடாக மாறிடும். ஸோ ஆஷ் சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா ப்ரிவிலேஜ் மோடு அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேவா? யூசர் மோட்லேருந்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ இங்கே ப்ரிவிலேஜ் மோடு வந்தோடனே கான்ஃபிக் டெர்மினல் ஸ்பேஸ் டி. ஓகேவா? கான்ஃபிக் டெர்மினல் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக இப்போ வந்து CON ஸ்பேஸ் டேப் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வரும். ஸோ கான்ஃபிக் டெர்மினல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்கன்னா இதுதான் வந்து ஒரு சுவிட்சை கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய மோடு. ஓகேவா? சுவிட்சை வந்து கான்ஃபிகரேஷனுக்குள்ளே பண்ணக்கூடிய மோடு. ஸோ இதில் வந்து ஹோஸ்ட் நேம், ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் நேம் வந்து என்னோட சுவிட்ச் வந்து SW1 மாற்றுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி சுவிட்ச் என்னவா இருந்துச்சு, இப்போ என்னவா இருக்குன்னு பாருங்கள். சுவிட்சோட நேம் எனக்கு மாறி இருக்கு. ஓகேவா? சுவிட்சோட நேம் எனக்கு மாறி இருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ யார் வேணாலும் எனேபிள் கொடுத்து உள்ளே போய்க்கலாம், யார் வேணாலும் கான்ஃபிக் கொடுத்து உள்ளே போய்க்கலாம்ல. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனேபிள் பாஸ்வேர்டு. இப்போ நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா சிஸ்கோன்னு கொடுக்குறேன். இதுதான் என்னோட பாஸ்வேர்டு. ஓகேவா? எனேபிள் பாஸ்வேர்டு கொடுத்து சிஸ்கோ கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸிட் வந்துடுறேன். எக்ஸிட். ஓகேவா? இப்போ வெளியே வந்தாச்சு. SW1 தான் என்னோட ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் எனேபிள் கொடுத்தோன்னே எனக்கு பாஸ்வேர்ட் கேட்குது பார்த்தீங்களா? ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறேனோ அதான் போகும். ஸோ தப்பா சிஸ்கோ அதுதான் பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தேன். அந்த பாஸ்வேர்ட் தான் இப்போ எனக்கு உள்ளக போயிருக்கு. ஓகேவா? அந்த பாஸ்வேர்ட் நான் தப்பாக போட்டிருந்தேன். 3 டைம்ஸ் தப்பாக போடுறேன். இப்போ வெளியே எக்ஸிட் வரேன். எக்ஸிட் வந்துட்டு திரும்பி எனேபிள் கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து தப்பாக போடுறேன். ஸோ அதே மாதிரி திரும்பி தப்பாக போடுறேன். நீங்கள் இதில் பாஸ்வேர்ட் பிரிண்ட் பண்ணுறது காமிக்காது. என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்கன்னு காமிக்காது. செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்காண்டி அதை மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க.
நீங்கள் ஒரு 3 வாட்டி தப்பாக போட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வரும், பேட் செக்யூர்னு வரும். ஓகேவா? திரும்பி எனேபிள் கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து சிஸ்கோ அப்படின்ற பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு மறந்துடுச்சு அப்படிங்கும்போது, இப்போ நான் உள்ளக லாகின்லாம் பண்ணிட்டேன். பட் மறந்துடுச்சு, கோடிங்ஸ் அவ்வளோ தூரம் எழுதிட்டேன். பட் எனக்கு பாஸ்வேர்ட் ஞாபகம் இல்லைன்னா ஷோ ரன்னிங் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஷோ ரன்னிங் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு என்னோட பாஸ்வேர்ட் காமிக்கும். ஓகேவா? சிஸ்கோ தான் என்னோட பாஸ்வேர்டு. எனேபிள் பாஸ்வேர்டு தான் என்னோடது. ஓகேவா? எனேபிள் பாஸ்வேர்டில் சிஸ்கோ அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இதுதான் என்னோட பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து யார் வேணாலும் பார்த்துக்கலாங்க. ஷோ ரன்னிங் கான்ஃபிக் இது ஒரு செக்யூரிட்டியாகவே இல்லைங்க இந்த பாஸ்வேர்டு. ஓகேவா? இந்த பாஸ்வேர்டுன்றது எனக்கு ஒரு செக்யூரிட்டியாகவே இல்லை, ஒரு என்கிரிப்ஷனாகவே இல்லை. ஏன்னா இது டெக்னிக்கலாக சொல்லணும்னா என்கிரிப்ஷனாக இல்லை இந்த பாஸ்வேர்ட்ஸ். ஓகேவா? இது என்கிரிப்டடாக எப்படி மாற்றுறது அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அது என்ன கமாண்ட் அப்படின்னா, ஸோ கான்ஃபிக் டெர்மினல்னு போட்டுறேன். கான்ஃபிக் டெர்மினல். ஸோ டேப் அமுக்குனீங்கன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்துடும். ஸோ கான்ஃபிக் டெர்மினல் கொடுத்துட்டு கான்ஃபிக் டெர்மினல் வந்துடும். ஸோ இதில் வந்து சர்வீஸ் பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன். ஓகேவா? சர்வீஸ் பாஸ்வேர்டு டேப் மட்டும் அனுப்புனீங்கன்னா என்கிரிப்ஷன் அப்படின்றது வந்துடும். ஸோ இப்போ வந்து என்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸிட் கொடுத்துட்றேன். எக்ஸிட் கொடுத்துட்டு ஷோ ரன்னிங் கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன பாஸ்வேர்டு, ஸோ முன்னாடி போட்டிருந்த பாஸ்வேர்டு வந்து சிஸ்கோ. அந்த பாஸ்வேர்டு வந்து என்ன ஆயிருக்குன்னா 08224 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டு என்கிரிப்ட் ஆயிருக்கு. பட் இந்த என்கிரிப்டான பாஸ்வேர்டும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கூகுள்ல இருந்து, அதாவது கூகுள்ல என்கிரிப்டட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு செக்ஷன் மூலயமா இதுல என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்றத என்னால் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்றத என்னால் எடுக்க முடியும். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா வந்து நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் வந்து அந்த என்கிரிப்டட் பாஸ்வேர்டு வந்து எப்படி போடுறது, எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எனேபிள் பாஸ்வேர்டு 7 எனேபிள் பாஸ்வேர்ட் 7 போட்டு டிகோட் கிராக்னு இருக்கா, ஸோ இதில் போயிட்டு உங்களோட பாஸ்வேர்ட் இதுதான் உங்களோட பாஸ்வேர்ட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்கன்னா வந்துருச்சா சிஸ்கோ. ஸோ ஃபார் செக்யூரிட்டி ரீசன் we do not keep any history for the decoded password. ஸோ டீகோடட் பாஸ்வேர்டில் எந்த ஹிஸ்ட்ரி வச்சுக்காதீங்கன்னு சொல்லுது. ஸோ இதுதான் என்னோட பாஸ்வேர்டு. இன்கிரிப்ஷன் லைனில் என்னோட பாஸ்வேர்டை ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நார்மலாக ஈஸியான பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் அந்த எக்ஸாடெஸ் வந்து நம்பர்ஸ் தெரிஞ்சால் கூட, அதாவது எனேபிள் பாஸ்வேர்ட் 7 நம்பர்ஸ் தெரிஞ்சால் கூட கண்டுபிடிக்க முடியும். வயர் ஷார்க் இருக்குது, அது மூலியமாகவும் கண்டுபிடிக்கலாம் நம்ம என்ன பாஸ்வேர்டுன்னு. இன்னும் செக்யூரிட்டிஸ் நிறையா இருக்குது, அது செக்யூரிட்டிஸை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி என்கிரிப்டடாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் சிஸ்கோ என்கிரிப்டட் அப்படின்ற விஷயம் மூலயமா சிஸ்கோ பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் கிராக் பண்ணுறக்கூடிய வெப்சைட் மூலயமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதோட பாஸ்வேர்டை கிராக் பண்ணிக்கலாம். இதே பாஸ்வேர்டை நான் இன்னும் கொஞ்சம் செக்யூராக மாற்றுறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிட் கொடுத்துருங்க. எட்டாவது இங்கே எக்ஸிட் கொடுத்துட்றேன். எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ எனேபிள் கொடுக்குறேன். எனேபிள் கொடுத்துட்டு சிஸ்கோ அப்படின்ற பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஃபிக் டெர்மினல் கொடுத்துட்டு எனேபிள் சீக்ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இப்போ சிசிஎன்இன்னு கொடுக்குறேன். இதுதான் என்னோட பாஸ்வேர்ட். ஓகேவா? இப்போ எக்ஸிட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிட். இப்போ எனேபிள் கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து சிஸ்கோ ஃபஸ்ட்டு போட்டேன், இப்போ சிஸ்கோ போடுறேன், தப்பாக வருது. சிசிஎன்ஏ தான் இப்போ என்னோட பாஸ்வேர்ட். இப்போ ஷோ ரன்னிங் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி போட்டு என்டர் அமுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் என்னோட பாஸ்வேர்டு வந்து சிசிஎன்ஏ, இந்த பாஸ்வேர்ட் ஃபுல்லாக என்கிரிப்ஷன் ஆகி எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் அந்த பேஸ் பண்ணி எனக்கு வந்திருக்கு.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்கிரிப்ஷனுக்கான பாஸ்வேர்டுக்குரிய ஒரு டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் சுவிட்சில் வந்து லாகின் பண்ணி ஹோஸ்ட் நேம் மாற்றி அந்த பாஸ்வேர்டை என்கிரிப்ஷன் பண்ணுறோம். அதுதான் இந்த கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஸோ எனேபிள் சீக்ரெட் ஃபைன்ற ஒரு என்கிரிப்ஷனும் எனேபிள் பாஸ்வேர்டுன்றது ஒரு என்கிரிப்ஷனும் தான். இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா சர்வீஸ் பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து எனேபிள் சீக்ரெட் அப்படிங்கிற யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிரிப்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு லாகின் பண்ணும் போதே எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட் கொடுத்துட்டு இங்கே வந்தோடனே சுவிட்ச் ஒன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வருதுல்ல, எனேபிள் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். எனக்கு உள்ளக போகுது பார்த்தீங்களா? இப்படி போகாமல் எனக்கு லாகின் பண்ணும் போதே எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கணும் அப்படின்னா, உள்ளக ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு கான்ஃபிக் டெர்மினல் கொடுத்துட்டு லைன் கன்சோல் 0 கொடுத்துட்டு பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு வந்து இதுக்கு சிஸ்கோன்னு கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கு சிசிஎன்ஏன்னு கொடுத்தேன், இதுக்கு சிஸ்கோன்னு கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு லாகின் கொடுத்து எக்ஸிட் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸிட் கொடுத்தாச்சு, திரும்பி எக்ஸிட். இப்போ நான் சுவிட்சுக்குள்ளே போனேனாலே, ஒரு யூசர் அக்சஸ் வெரிஃபிகேஷனுக்குள்ளே போகிறேனாலே எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இப்போ நான் சிஸ்கோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்டு சுவிட்ச் எனேபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நான் எனேபிள் பண்ணேன்னா இப்போ ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும், இது சிசிஎன்ஏ. ஸோ இப்போ என்னால் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு பேசிக்காக சுவிட்சிங் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக தெரிய வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன்னிங் கான்ஃபிக் எக்ஸிட். ஸோ கான்ஃபிக் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோஸ்ட் நேமு என்னோட சுவிட்ச் வந்து என்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, நோ சர்வீஸ் டைம் ஸ்டாம்ப் லாக் டேட்டா டைம் மெசேஜஸ். ஸோ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போ எனக்கு லாகின் பண்ணாங்க, டேட் அண்ட் டைம் செகண்ட்ஸ் முதற்கொண்டு என்னால் லாகின் பண்ணும்போது இது எனக்கு கான்ஃபிகரேஷன் மூலியமாக என்னால் ஆட் பண்ண முடியும். சர்வீஸ் பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்லுது. ஓகேவா? ஸோ அதனால நம்மளால் பாஸ்வேர்ட் பார்க்க முடியாதுன்னு சொல்லுது. ஸோ ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்கால் இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸ்பேனிங் ட்ரீனா என்னன்றது அடுத்த கிளாஸஸில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்விட்சிங் பாஸ்வேர்டை கான்ஃபிகரேஷன் பண்ணுறது. ஸோ இன்டர்ஃபேஸ் VLAN நோ ஐபி அட்ரஸ் எதுவும் கொடுக்கல, நான் ஷட் டவுன் பண்ணுறேன். ஷட் டவுன் பண்ணால் தான் அது ஆன் ஆகும். நோ ஷட் கொடுத்தா தான் ஆன் ஆகும். இப்போ நம்ம கொடுத்தது லைன் கன்சோல் இந்த இதுதான் கொடுத்துருக்கோம். லைன் கன்சோல் 0 கொடுத்து தான் நம்மளோட பாஸ்வேர்டு இது லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதே இது VTY அப்படின்றது அது ஒரு தனி கான்செப்ட். VTY 0405ன்றது தனி கான்செப்ட். டெல்நெட் SSH அதாவது ரிமோட் மூலியமா சுவிட்ச் எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த கிளாஸஸ். ஸோ இதில் என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு ஸ்விட்சிங்குள்ளே எப்படி லாகின் பண்ணி அதுக்கு பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். இனி அடுத்த கிளாஸஸில் அடுத்த செக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லாம் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலை, தெளிவாக இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னா, கிளாஸஸில் பெட்டர் கிளியரன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ இதுதான் என்னோட கிளாஸ் ஃபங்க்ஷன். நீ அடுத்து வரது எல்லாமே ஹார்ட்வேர் செக்ஷன்லையும் நான் போகலான் இருக்கேன். அதாவது சிஸ்கோ நெட்ஒர்க்கிங்க்கு வந்து சுவிட்ச் தேவை, அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் கூட. ஆஃப்டர் நம்மளோட பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த சுவிட்சஸ்லாம் வாங்கி வச்சு உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்து ஹார்ட்வேர் செக்ஷன்ஸில் நான் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ மதர் போர்டில் சிப் லெவல் சர்வீசிங்ஸ் எப்படி பண்ணுறது, பேசிக்காக என்னென்ன டூல்ஸஸ் தேவை, எப்படி ஒரு மொபைல் ஃபோன் லேப்டாப்ஸ்லாம் வாங்குறது, டெஸ்க்டாப்ஸ் எப்படி வாங்குறது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த நீங்கள் இன்னும் கொஞ்சம் எளிமையாக ஈஸியாக மல்டி லாங்குவேஜஸில் நான் போட பார்க்குறேன். ஓகேவா? ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.